ஆ இங்கே தான் பாரத போர் நடந்த இடம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் பண்ணிட்டு போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உபதேசம் பண்ணுறாரு பாருங்க. தேரில் உட்காந்து அர்ஜுனுக்கு சொல்கிறாரு, எல்லா பொறுப்பும் என்னே சார்ந்தது. இப்போ இங்கே எல்லா பில்டிங்கு மரங்கள்லாம் ஆயிடுச்சு. பாரு ஆலமரம்லாம் எப்படி பாரு விழுது பாருங்க. ஆ அதுக்கு எது அவரு சொல்றாருன்னா சண்டை போடுறதுல முள்ளு போடலையான்றாங்களே, ஆலமரம் விழுத்து தாங்கி இருக்குது. ஆமா விஷ்ணு தசாவதாரம். இப்படியே போங்க, அங்கே போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க, அங்கே போய் பார்த்துன்னு வாங்க. கிருஷ்ண பகவான் அர்ஜுனுக்கு உபதேசம் செய்கிற இடம். ఫోన్ మాట్లాడేమా ఫోన్ చేసి అది బస్సులో వచ్చి ఉండాలి. ఎండ పంపదు, ఎండ அப்படியே அங்கே வாங்க, அங்கே வாங்க. தசரா பெருமாளை பார்க்கலாம். விஸ்வரூப காட்சி அது. அர்ஜுனுக்கு காட்சி கொடுத்த இடம். போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு வந்து விஸ்வரூபம் காட்சி கொடுக்குறாரு. போங்க போங்க, குயிக்கா வாங்க. மீன் பிடிக்கிறாங்க, 2 கிலோ வாங்கிக்கலாமா? போர்க்களம் எப்படி பாருங்க, எல்லாம் பில்டிங் ஆகி போச்சு. கீழே பாருங்க, அர்ஜுனனுக்கு வந்து காட்சி கொடுத்துருது, விஸ்வரூப காட்சி. भगवान श्री कृष्ण ने वृक्ष के नीचे ज्योति का प्रकाश किया और ज्ञान का सरोवर बनाया, तभी मिलाकर बना है ज्योति से। 5159 वर्ष पहले भगवान श्री कृष्ण ने इस वृक्ष के नीचे गीता का ज्ञान सुनाया, जो कि அர்ஜுனனுக்கு வந்து போர்க்காலத்தில் சண்டை போடணும்னு சொன்னார் இல்லையா, அப்போ வந்து எல்லாமே நான் தான் காட்சி கொடுக்குறாரு. அப்போ தான் அர்ஜுன் அதுக்கப்புறம் தான் சண்டை அடிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல பேர் வந்தாலும் சரி, கெட்ட பேர் என்னையே சாரும் சொன்ன இடம். ராவணன் எது? ராவணன் சார் தானே? விஷ்ணு கிருஷ்ணர் தசாவதாரம்பா. என்னப்பா ராவணான்னு கேட்குறேன். அப்படி சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அவருக்கு. தசாவதாரம் கமலன்னு சொல்லுங்க, அப்பதான் தெரியும் அவருக்கு. ஏன்னா உன்னை அங்கே தேடிங்கிறேன் நான். मांग